வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று சென்னை வருகை. சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இன்று புதுச்சேரியிலும் நாளை தமிழகத்திலும் முக்கிய ஆலோசனை. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன் இலவச வாக்குறுதி திட்டங்களை அரசியல் கட்சிகள் அறிவிப்பதற்கு தடை விதிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜோய் மால்யா பக்சி அடங்கிய அமர்வில் இன்று விசாரணை. பிப்ரவரி 28 சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மார்ச் 1 திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல். கன்னியாகுமரி புத்தளம் அருகே கருணாநிதி சிலை மற்றும் திமுக நிதியில் கட்டப்பட்ட படைப்பகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நினைவு வளைவை திறந்து வைத்து இலங்கை தமிழர் முகாமில் புதிய வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாகர்கோவிலில் இன்று நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் 25,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கான அடிக்கல்லும் நாட்டுகிறார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி தடைக்கால அம்பேத்கர் விரும்பிய சம நல்லிணக்கத்தை தமிழகத்தில் காண வரும் தேர்தலில் பாசிச சக்திகளை வீழ்த்த வேண்டும். சென்னை ஆலந்தூரில் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. காண விரும்பிய சமத்துவத்தை, மத நல்லிணக்கத்தை நாம தமிழ்நாட்டில் காப்பாற்றணும்னா பாசிச சக்திகளை நாம வீழ்த்த வேண்டும். பாசிச சக்திகளும் அடிமைகளும் அனைத்து தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வேண்டும். 200க்கும் அதிகமான தொகுதிகளில் கடக அணி வெற்றி பெற வேண்டும். பசும்பொன்னில் புதிய கட்சி அறிவிப்பை வெளியிட்டார் வி.கே. சசிகலா. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது புகைப்படங்கள் அடங்கிய கட்சி கொடியையும் அறிமுகம் செய்தார். கட்சியின் பெயரை விரைவில் அறிவிப்பதாக சசிகலா பேச்சு. தான் தொடங்கியுள்ள கட்சி எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கும் திராவிட கட்சியாக செயல்படும் என சூளுரை. பேரறிஞர் அண்ணா,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். கட்சியின் பெயரை மட்டும் விரைவில் அறிவிக்கிறேன். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஒன்பது ஆண்டுகளாக அமைதியாக இருந்தது போல் இனி என்னால் இருக்க முடியாது என வி.கே. சசிகலா ஆவேசம். முதலமைச்சராக தன்னால் உட்கார வைக்கப்பட்டவர் தன் முதுகில் குத்தினார் என இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமல் கடும் விமர்சனம். 9 வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்தனா, புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிவந்த கழக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் செய்கின்ற பெரிய துரோகம் ஆயிடும். நிறைய விஷயங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் மீது எந்த குறையும் இல்லை என வி.கே. சசிகலா பேச்சு. ஓ பன்னீர்செல்வத்திற்கு தற்போது ஒரு கும்பல் நெருக்கடி தருவதாகவும் குற்றச்சாட்டு. அவர் ஒழுங்காதான் அவரு போயிட்டு இருந்தாரு. ஆனா சுத்தி இப்ப இருக்கிற கும்பல் இருக்குல்ல, அங்க அதெல்லாம் என்ன பண்ணுது, அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அவராலையும் வெளில சொல்ல முடியல. பெங்களூரு சிறையில் இருந்தபோது தனக்கு பிரச்சினை கொடுக்கப்பட்டதாக வி.கே. சசிகலா குற்றச்சாட்டு. சென்னை சிறைக்கு மாற மறுப்பு தெரிவித்ததால் உயிர் தப்பியதாகவும் பேச்சு. ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்க நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலாம். ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். உள்ளார பார்த்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆஃபீஸருங்களை எல்லாம் கையில் போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்கே நின்னா தப்பு, இப்படி தான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். திடீர் இட்லி திடீர் சாம்பார் போல புதிய கட்சிகள் தொடங்கப்படுவதாக டிடிவி தினகரன் விமர்சனம். பதர்களால் எந்த பாதிப்பும் இல்லை என சசிகலாவை மறைமுகமாக சாடிய டிடிவி தினகரன். திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன், அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அது சிந்துறதுனால செதறதுனால என்ன, அதனால இன்னும் ஒரு சில பதர்களோ, நீங்க அதை நெல்மணி நினைப்பீங்க, பதர்களாக கூட இருக்கலாம். புதிதாக கட்சி தொடங்கிய சசிகலாவுக்கு 0.1% தொண்டர்கள் ஆதரவுதான் இருக்கும் என டிடிவி தினகரன் பேட்டி. 99.09% தொண்டர்கள் அதிமுக அமமுக பக்கம் நிற்பதாகவும் உறுதி. மற்றவர்கள் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் யாருடைய விருப்பம், நீங்கள் வேண்டுமானால் அந்த 0.1% நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கணும்.
டிடிவி தினகரன் பேசுவதை விட தன்னாலும் பேச முடியும், நாகரிகம் கருதி அவர் பற்றி பேசவில்லை. தன்னை பசுந்தோல் போர்த்திய புலி என கூறிய டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ் பதிலடி. எந்த நிலையிலும் நான் தனி கட்சி தொடங்க மாட்டேன் என ஓ பன்னீர்செல்வம் பரபரப்பு பேட்டி. அதிமுகவின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கவே தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தொடங்கியதாகவும் விளக்கம். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பதற்கு உரிமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தால் வரவேற்பேன் என திருமாவளவன் கருத்து. ஓபிஎஸ் மிகவும் பொறுமைசாலி, அவர் சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கும் பக்குவம் கொண்டவர் எனவும் புகழாரம். சகிப்புத்தன்மை உள்ளவர், சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கிற பக்குவம் அவரிடத்திலே உண்டு. அவர் திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில ஊடகங்களின் மூலம் யூகங்களாக நாம் பார்க்க நேர்ந்தது, படிக்க நேர்ந்தது. ஒருவேளை அவர் திமுக கூட்டணியில் இடம்பெறும் சூழல் அமைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியோடு வரவேற்கும். திமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இறுதியானவுடன் தெரிவிப்போம். தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் பேட்டி. என்டிஏ கூட்டணியில் 18 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட் கோரும் அன்புமணி. 25 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியது பாமக. மாநில தகவல் ஆணையர்களாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அதுல்ய மிஸ்ரா மற்றும் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அபய்குமார் சிங் நியமனம். தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. முன்னாள் துணைவேந்தரை சஸ்பெண்ட் செய்த உத்தரவை ரத்து செய்து ஆளுநரின் உத்தரவிட்ட விவகாரம். அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் பதிலளிக்க உத்தரவு. யுபிஎஸ்சி குடிமை பணி தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. பிப்ரவரி 27ஆம் தேதி வரை கூடுதல் கால அவகாசம். விடுதலை புலிகள் மீதான தடையை எதிர்த்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. 2014ஆம் ஆண்டு வைகோ தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் மாசி திருவிழாவின் 4ஆம் நாளில் சுவாமி குமர விடங்க பெருமாள் வெள்ளி யானை வாகனத்தில் வீதி உலா. வெள்ளி ஷரப வாகனத்திலும் எழுந்தருளிய தெய்வானை அம்பாலை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம்.
மணப்பாறை அருகே புகழ்பெற்ற குளக்கரை கருப்பசாமி கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற படுகளம் சாய்தல் பின் எழுப்புதல் நிகழ்ச்சி. மெய்சிலிர்க்க வைத்த தத்ரூப நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மணப்பாறை அருகே வரலாற்று சிறப்புமிக்க வீரப்பூர் பொன்னர் சங்கர் கோயில் வேடபரி விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேல் செல்கிறார் பிரதமர் மோடி. இந்தியா இஸ்ரேல் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என எதிர்பார்ப்பு. இந்தியா இஸ்ரேல் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடக்கம். பிரதமர் மோடி இன்று இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ளும் நிலையில் நடவடிக்கை. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளின் நலன்களுக்கு எதிரானது என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமெரிக்காவுடனான விவசாயி விரோத வர்த்தக ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். கேரள மாநிலத்தின் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. பீகாரில் கல்வி நிறுவனங்கள், மக்கள் கூடும் பகுதிகள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகே இறைச்சி, மீன் விற்பனைக்கு தடை. குழந்தைகளிடையே சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் வன்முறை போக்குகளை தடுக்கவும் நடவடிக்கை என துணை முதல்வர் விஜய் சின்ஹா விளக்கம். அமெரிக்காவை தாக்கி வரும் வரலாறு காணாத பனி புயலால் விமான சேவை கடுமையாக பாதிப்பு. கடந்த 3 நாட்களில் மட்டும் 10,000 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடர் சூப்பர் 8 சுற்றில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி. அடுத்தடுத்து 2 வெற்றிகளை பெற்ற இங்கிலாந்து அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தல். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக 50 பந்துகளில் சதமடித்தார் இங்கிலாந்து கேப்டன் ஹாரி புரூக். T20 உலகக்கோப்பையில் சதமடித்த முதல் கேப்டன் என்ற சாதனையை படைத்து அசத்தல். மகளிர் T20 உலகக்கோப்பைக்கான போட்டி அட்டவணையை வெளியிட்டது ICC. ஜூன் 12 முதல் ஜூலை 5 வரை நடைபெறவுள்ள தொடரில் 12 அணிகள் பங்கேற்கின்றன. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஜூன் 14ஆம் தேதி மோதல். 12 அணிகள் பங்கேற்கும் தொடர் ஜூன் 12ஆம் தேதி இங்கிலாந்தில் தொடக்கம். விவாகரத்திற்கு பிறகு மீண்டும் ஒருவரை நம்புவது சாத்தியமே இல்லை என நினைத்தேன். ஆனால் ராஜ் நிதிமோருவின் அன்பும் புரிதலும் தான் வாழ்க்கை மீது மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தியதாக நடிகை சமந்தா ஓபன் டாக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான
Vivaha, the Chennai Silks.